ஃபர்ஸ்ட் விவேக் வச்சுலாம் நீங்கள் டாப் டக்கர் சீரியல் பண்ணோம். பண்ணீங்கல்ல? பெரிய சீரியல், பெரிய ஹிட் அது. நானும் விவேக் அதில் எப்பிலோக் மாதிரி வரும். லாஸ்ட்டில் நானும் விவேக்கும் ஆஸ் ஏ ஹீரோ ஆஸ் ஏ டைரக்டர் பேசுவோம். இன்னி கூட போட்டு பாருங்க, கரண்ட் மேட்ரு. அது தூர்தர்ஷனுக்காக பண்ணீங்களா? இல்லை, இது சன் டிவி. சன் டிவி. ஓகே ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு சன் டிவியில் ஃபஸ்ட்டு லெங்க்த்து 21 எபிசோடு வந்து காமெடி சீரியல். அதுதான் ஃபஸ்ட்டு பெரிய அளவு ரீச் ஆச்சு அது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஜேர்னியில் நிறைய படத்தை முழுமையாக இயக்கலை அப்படிங்கிறதுக்கான. ஆமாம், நின்று போயிடும் படம். நான் என்ன பண்ணுறது? பூஜை போட்டால் நின்றுடும், ஒரு 5 நாள் ஷூட் பண்ணலாம் நின்றுது. ஃபைனான்ஸ் பிரச்சனை தான் எல்லாமே. நான் முழுசாக கடைசியாக வெளியே வந்து தொடர் மட்டும்தான் வந்துச்சு. பாண்டியன் வச்சு ஒரு படம் ஃபுல்லாக சென்சாரே பண்ணானே. அந்த படம் இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல, பிரிண்ட்டுன்னு தெரியல, ஒன்றும் தெரியல. ஒரு படம் பாண்டியன் வச்சு ஒரு படம் பண்ணேன், காதல் நிலம் வேண்டும்னு. அப்புறமா காக்கா கடின்னு பேர் மாற்றினேன். நான் ஒரு தடவை ஏதோ விஷயத்துக்கு ஏதோ வீடியோ ஷாப்புக்கு போகிறேன். அவன் கேட்குறான், உங்களுக்கு படம் வேணுமா காக்கா கடி வீடியோ கேஸ்ட்டு எப்படி இருக்கும் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்குறான் அவன். எனக்கு அப்போ 250 ரூபா பணம் கூட இல்லை வாங்குறதுக்கு, இல்லை அதை வாங்கியாவே வச்சுருப்பேன். அது ஒரு காலம். அந்த படம் எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போது அதுக்கு என்ன பண்ண முடியும் சார்? இப்போ அது கிட்டத்தட்ட நம்முடைய 50 ஆண்டுகள் அந்த ட்ராவலில் நம்ம இயக்குனராக நிறைய பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு ஏதாவது? அப்படி கிடையாது. இயக்குனராக பண்ண ஆசையெல்லாம் இருந்தேன். அதுக்கு தான் ஆதவன் கதை எழுதுகிறேன், முனி டைலாக்ஸ் எழுதுகிறேன், நிறைய படங்கள் வசனங்கள் எழுதியிருக்கேன். ஆரத்தி எடுக்கடி, வாசல் வெண்ணிலா, முதல் பாடல், எல்லாம் நிறைய வசனங்கள் ரைட்டிங். இப்போ பாஸ்கர் ராஸ்கல் வசனம் எழுதினேன். அதனால் அந்த தாகத்தை தணிச்சிக்கிறேன். நான் டைரக்ட் பண்ண முடியல. ஏன்னா டைரக்ஷன் நான் இருந்ததை விட இப்போ காலங்கள் மாதிரி இப்போ வேறு ரேஞ்சு போயிடுச்சு, கோடிக்கணக்கில் போயிடுச்சு. இப்போலாம் நம்மளை நம்பி யாரும் டைரக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, ஹீரோஸும் வரமாட்டாங்க. நம்ம சும்மா போய் தேவையில்லாம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரையுமே. நமக்கு தெரியும் நம்ம தகுதி என்னன்னு, இல்லையா? அந்த ரேஞ்சோடு இருந்துக்கணும். அரசியலில் ஏதாவது பார்வை வச்சுருந்தீங்களா சார்? அரசியலில் வரணும்னா விஜயகாந்த் கூட கேட்டேன், அரசியலை வரட்டுமானேன்னு. அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி தப்பே பண்ணாத, அரசியல்ன்றது ரொம்ப மோசமானது, எங்கே முதுகில் குத்துவான்னு தெரியாது, நீ உனக்கு ஏன்னா இப்போ என் கட்சியில் சேர்ந்து அடுத்த கட்சிக்காரன் உனக்கு படத்தில் போட மாட்டான். இப்போ அதுதான், இப்போ நான் ஒரு கட்சியில் சேர்ந்தேன்னா மற்ற கட்சி ப்ரொடியூசர் நம்மளை போட மாட்டான், மற்ற கட்சி ஆர்டிஸ்ட் நம்மளை போன ஒரு மாதிரி சாராக முத்திரை குத்திடுவாங்கல்ல. அதனால் அரசியலில் நான் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நீங்கள் எம்ஜிஆர் ஜானகி அதெல்லாம் இருந்ததுனால அதிமுக அபிமானி அப்படிலாம் கிடையாது. எம்ஜிஆரோட ரசிகன் நான், அது வேறு விஷயம். அந்த காலத்தில் அவர் சொந்தக்காரர் தெரியாத முன்னாடியே ரசிகர் தான். அப்புறம் தான் கொஞ்சம் காலம் அப்புறம் தான் தெரிஞ்சுது சொந்தக்காரன்னு. அப்போ அது இருக்குது, சிவாஜி ரசிகர், எம்ஜிஆர், அது வேறு விஷயம். அதிமுக அபிமானி அப்படிலாம் கிடையாது. ஜெயலலிதா இருக்கும்போது அந்த பக்கம்லாம் அதெல்லாம் கிடையாது. எப்போவுமே கலைஞர் டிஎம்கே பக்கம் தான் எப்போவுமே அந்த காலத்தில். ஓகே ஓகே. அப்போ கலைஞருடைய ஆமாம், எப்போவுமே கலைஞர் தான். நான் சந்திச்சிருக்கேன். ஏன்னா அவருடைய தமிழ் எனக்கு பிடிக்கும். அவருக்கு வசன கர்த்தா வேறு, வசனம் எழுதணும். ஆமாம், அவர் தான் வசனம் எழுதுவார் எல்லா படத்துக்கும். ஆமாம், கலைஞரின் பூம்புகார், கலைஞரின் பூமாலை, கலைஞரின் அப்படி தான் படங்கள் பேரே வரும். ஆமாம், அப்படி வந்தது அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஒரு வசனகர்த்தா பேர் போட்டு. இப்போ நம்ம வசனம் எழுதுறதுனால அவர் மேலே ஒரு அபிப்பிராயம், ஒரு இது இருக்குது எப்பவுமே. ஏன்னா அப்படி வசனங்கள் எழுதுவார், அற்புதமான வசனம். எப்படி வசனம் எழுதுறது எப்படி சார்? ஒரு ஆர்ட், ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. ஒரு சீன் வந்து சொல்லிட்டாங்க, நீ நாளைக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்கப்பா, பொண்ணு பார்க்குற இடத்துல அந்த பொண்ணு அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான், இவ்வளோதான் சீனாக இருக்கும். அப்போ பொண்ணு பார்க்க வரும்போது முதல்ல என்ன பேசணும், பொண்ணு எப்படி எப்போ வேணான்னு சொல்லணும், அதுக்கப்புறம் அவங்க என்ன டைலாக் பேசணும், அதோடய சீன் எண்டு என்ன, இவ்வளவும் வசனத்தில் தான் வரும். டைலாக்ல தான் சீனை விளக்கப்படுது. அப்போ வசன கர்த்தா அதுதான் பேர். கதை ஆசிரியர் பேர், கதைக்கு பேர் ஆசிரியர், ஆனால் வசனத்துக்கு பேர் தான் கர்த்தா, வசன கர்த்தான்னு வச்சான். அது ஸ்பெஷல். இருக்குது ஏதாவது நீங்கள் எழுதுன ஏதாவது ஒன்று இந்த மாதிரி டைலாக்ஸ் ஞாபகம் இருக்கும்? எவ்வளோ டைலாக் நான் பார்த்துல, அவ்வளோ டைலாக் நம்ம தான். உங்கள் அம்மா நான் கட்டல, எங்கள் அம்மா கட்டிக்கூடாது டைலாக் நம்ம டைலாக் தான். வி.கே. ராமசாமி அதில் எத்தனை டைலாக்கு, ஏதாவது எல்லா டைலாக் நம்மளுக்கு தானே. பள்ளிக்கூடம் கட்டினேன் படிக்க வரல, குளம் கட்டினேன் குளிக்க வரல, தியேட்டர் கட்டினாலாம் வந்துக்கிறீங்க அப்படின்னு வேறு. அவர் நிறைய டைலாக் அதில் இருக்குது. பிரிமனான்னு அமெரிக்கான பிரிமனா அப்படின்னு பொண்டாட்டி தாஸ்ன்றதுக்கு, அது நம்ம டைலாக் தான். அரசு கேள்வி பதில் குமுகத்தில் அப்போவே ஒரு கேள்வி பதில் ஒரு டைலாக் பிடிச்ச டைலாக்னு எழுதினாங்க. பாண்டியன் வந்து பொம்பளை வேஷம் போட்டு பாண்டியராஜ் வந்து போயிட்டு போன பிறகு பாண்டியராஜ் வந்து பாண்டியன்கிட்ட சொல்லுவார், துரோகி அப்படின்னு. என்னடா இல்லை, இதுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்வார். அந்த டைலாகை கேள்வி பதில் குறிப்பிட்டு எழுதி பாராட்டினாங்க அந்த வசனத்தை. பர்டிகுலராக குமுகத்தில் அரசு கேள்விகள் பெரிய விஷயம் இல்லை, இன்டெலிஜென்ட்டான கேள்வி பதில் பகுதியாது, அதிலே பாராட்டினாங்க நம்மளை. துரோகி அப்படின்வான், என்னடா இதுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சீதா பாண்டியராஜ் சொல்லுவார். அது
வானத்தை போல படத்துல எல்லாம் அந்த பாட்டி கேரக்டர் வரும்ல, அப்போ செம கேரக்டர் அதெல்லாம் விக்ரம் சார் தான். அதிலலாம் நம்ம தலையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. விக்ரம் சாரும் சித்திக் சார்லாம் அவங்க டிசைட் பண்ண தான் டைலாக். நீங்கள் வேற எல்லாம் டைலாக் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கு. அவங்க பேரு வரலட்சுமி. எஸ்எல் லட்சுமி எஸ்எல் லட்சுமி பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க. எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கெல்லாம் அம்மா நடித்தவங்க. எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுங்களா அவங்க? அவங்க அவ்வளோ சொத்தும் அனாதாசிரமத்துக்கு கொடுத்தாங்க தெரியுமா? எஸ்எல் லட்சுமி அவ்வளோ கல்யாணம்லாம் பண்ணல. கடைசியில் நடித்த அத்தனை சொத்தையும் அனாதாசிரமத்துக்கு தர்மத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு தனித்துவமான நடிப்பு இருக்கும்ல. நீங்கள் எப்படி அவங்களுடைய ஆக்டிங்கை பார்ப்பீங்க? ஒரு ஏஜ் லேடி பக்கா. ஸ்டோரியை வாங்கி அவங்க நடிக்கிறத நீங்கள் எப்படி பார்த்தீங்க? நடிக்கிறது தானாக வந்துடும் அவங்களுக்கு. இயற்கையாக நடிப்பாங்க அவங்க. எதுவும் நடிக்கிற மாதிரிலாம் நடிக்க மாட்டாங்க அவங்க. இயற்கையாக நடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எஸ்எல் லட்சுமி. ஒரு சீனு அவங்க நடித்ததை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த கண்ணு தெரியாத மாதிரி மைக்கேல் மதன காமராஜ் எடுத்துக்க. ஐயோ, விளையாடிடுவாங்கல்ல, அம்பாட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. செம்மையாக பண்ணியிருப்பாங்கல்ல. அதில் ஆக்டிங் ஊர்வசியுடைய பாட்டியா பாட்டு டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போயினே இருப்பாங்க. ஒரு செகண்டில் போயிடும். அதே மாதிரி மகாநதியில் அந்த சோபனாவை கமல்ஹாசன் ஜெயிலில் இருக்கும்போது பொண்ணை பற்றி காட்டுவார், பற்றியா வயசுக்கு வந்துச்சுன்னு. அந்த சீனில் என்ன மாதிரி இருக்கும்? அந்த சீன்லாம் கமலா அழுதுருவார். எல்லாமே ஒரு வித்தியாசமான சீனில் அது. இல்லை, அதுக்குள்ளே அவங்கள்ட்ட ஒரு பெரிய நடிப்பு இருக்குமா சார்? நான் கேட்குறேன். நான் பார்க்கும்போது நீங்கள் மைக்கேல் மதன காமராஜன் சொல்லும்போது சரி, அந்த மேலே அந்த பில்டிங் விழும்போது அவங்களுடைய ஆக்டிங்கு, கயிறை பிடிச்சி ஏறும்போது அதெல்லாம் பயங்கரமாக இருக்குமே சார். ஆமாம். அதெல்லாம் எப்படி ரிஹர்சல் எடுப்பாங்களா இல்லை அப்படியே? அதெல்லாம் தானே வரும். நடிகர்னா தானேப்பா, நடித்து பழகுறதுனால நடிகர முடியும். ரிஹர்சல் எடுக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம். வந்து யார் ஏஜ் ஒரு 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 வயசை தாண்டி நடிக்கும்போது அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுதுல ஆட்டோமேட்டிக்காக. நம்ம எப்படி நடித்தா நல்லா இருக்குன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடுதில்ல. ஒரு பீரியடுக்கு அப்புறம் முதல்ல நடிக்கும் போது தான் இப்படி நடித்தா நல்லா இருக்குமா, இப்படி பார்த்தா நல்லா தோணும். போக இப்போ எனக்கெல்லாம் நடிப்புன்றது சும்மா சாதாரணம். நான் பாட்டு கூப்பிட்டோன்னே நடிச்சுட்டு வந்துடுவேன். டப்புன்னு ஏன்டா நடிக்கிறேன்னு கூட தெரியாத இருக்கு. அந்த மாதிரி தான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுதானே அனுபவம்னு சொல்கிறது. இந்த மாதிரி சமீப காலத்தில் நீங்கள் சில ஆர்டிஸ்ட்டை ரொம்ப பிரமிச்சு பார்த்துருப்பீங்களா? அப்படி யார் சார் நீங்கள் ஒர்க் பண்ணதில்? இப்போ நீங்கள் நார்மலாக ஒர்க் பண்ணதில் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய நடிப்பை நீங்கள் பிரமிப்பாக பார்த்தது? டெல்லி தினேஷ் பிரம்மாமர ஆர்டிஸ்ட் இல்லை, என்ன மாதிரி நடிப்பார் அவர். நினைச்சார்னா சென்டிமெண்ட் நடிப்பார், காமெடி பண்ணுவார். அற்புதமான ஆர்டிஸ்ட் அவர்லாம். அவரெல்லாம் இழப்பு நம்ம பெரிய இழப்பு. மையாபுரி சூப்பர் நடிப்பான். இது மாதிரி நிறைய நடிகர்கள் இருக்காங்க சார். எல்லாமே நல்லா அற்புதமான நடிகர்கள் தான். அந்த நேரத்தில் நம்ம மிரட்டுருவோம் நடிப்பை பார்த்தா. அதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு தான் அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் அது. நீங்கள் ஊர்வசிக்கெல்லாம் ஊர்வசி எப்படிப்பட்ட நடிகை? அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஊர்வசி படம் பண்ண ஞாபகம் இல்லை. ஊர்வசி நிறைய நான் இந்த இதெல்லாம் போவேன், ஷோஸ் எல்லாம் போவேன் நிறைய. அப்போல்லாம் நல்லா பழகுவாங்க அவங்க. நல்ல அற்புதமான ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம். கமல் சாரே பயப்படாது ஊர்வசி பார்த்தா. என்ன டிஃபரன்ஷியேஷன்? திடீர்னு ஸ்கோர் பண்ணுவாங்க அவங்க. அது என்ன சார்? அது அவங்க பாடி லாங்குவேஜ். அவங்க பாடி லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் மேட்ரு. சிவாஜி சார் நடிக்கிறாரெல்லாம் சொல்கிறீங்களே, அவரு கேளுங்க, நான் என்னெல்லாம் நடித்தேன்னு அவர் அது பாட்டு அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்படியே வந்து அமையுது. வேறு ஒன்றும் கிடையாது. தன்னைத்தானே அமையிறது. அதெல்லாம் நடிக்கணும்லாம் நடிக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் அப்படியே அந்த நேரத்தில் பெர்ஃபார்ம் பண்ணால் பிரமாதமாக வருது. வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் படைப்பா படத்தில் கூட நடிகை லக்ஷ்மியுடைய நடிப்பு கொஞ்சம் வித்தியாசம். செம்மையாக நடிப்பாங்க அந்தம்மா ஜீவனாம்சம் ஃபஸ்ட்டு படத்தில் கலக்கி இருப்பாங்க. லக்ஷ்மி நடிப்பு யாருமே நடிக்க முடியாது. அப்புறமா ஆர்டிஸ்ட் ஏன் நிறைய பேர் அவங்களுக்கு தானாக வருது. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. காசிதான கடவுள் ஆகட்டும், இதாகட்டும், இப்போ கூட சரி அவங்க நடிப்பு படைப்பாகட்டும் பிரமாதம் பண்ணிவிடுவாங்க. ஒரு செகண்டில் பண்ணுவாங்க. அவங்களாம் நடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவங்க பேசுனா டைலாக் பேசுனா நடிப்பு தான். அவங்க வாழ்க்கையே நடிப்பு தான், வச்சுக்க வேண்டியது தான். படைப்பாளர் 2 கேரக்டர் இருக்காங்க. இந்த பக்கம் வடிவுகரசி, இந்த பக்கம் லக்ஷ்மி. வடிவுகரசி இந்த மாதிரி தான் வேணும், லக்ஷ்மி இந்த மாதிரி தான் வேணும்னு எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க? அது ஏன்னா ஆல்ரெடி அவங்க அந்த மாதிரி கேரக்டர் பண்ணி ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு கேரக்டராக வடிவுகரசி கரெக்டாக இருப்பாங்க, டிசைட் பண்ணுறாங்க டைரக்டராக தானே மேட்ரு. இப்போ லக்ஷ்மி ஒரு மாதிரி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கேரக்டர் யார் கொடுக்கலாம்? அப்போ லக்ஷ்மி சூட் ஆவாங்க. அப்படி தான் கூப்பிட்றது தான் ஆர்டிஸ்ட், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி தான் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்றாங்க. ஒரு கேரக்டர் யாருக்கு சூட் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்களே டைரக்டர்ஸ், அப்படி தான் கூப்பிட்றது. பிரியமான தோழி எப்படி சார் உங்களுடைய? பிரியமான தோழி என்ன காமெடி அதானே, நல்லா காமெடி தானே. இல்லை மதன் பாபு இல்லை, எனக்கும் ஒரு ட்ராக் மாதிரி போகும். நல்லா விக்ரம் சார் தான் எல்லாமே. விக்ரம் சார் பெரிய ஹியூமரிஸ்ட்டு. அவர் படம் உன்னிடத்தில் கொடுத்து எடுங்க, உன்னை நினைத்து எடுத்துங்க, எல்லாம் இப்போ வானத்தை போல். எதில் காமெடி குறவு?
எல்லாமே காமெடி. காமெடிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இல்லை காமெடி சென்டிமெண்ட் இன்னும் கொடுப்பேன். அவர் சென்டிமெண்ட்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணுவார் விக்ரம் சார். சென்டிமெண்ட்லாம் லாஸ்ட்டு முன்னெடுத்துல கொடுத்தேன். அந்த ரோஜா இறங்கி வந்து அந்த பேசுகிற ஷார்ட் அந்த கார்த்திக் கூப்பிடுவார்ல மேடையில், ஆமாம். அதெல்லாம் தியேட்டர் எகிரிடுச்சு இல்லை. அதெல்லாம் தான் படத்துக்கு ப்ளஸ். வெறும் காமெடி இல்லை, சென்டிமெண்ட்டு அதான் பெருசாக ப்ளஸ் ஆச்சு. இந்த ஃபீல் கிடைக்கணும் இல்லை. சென்டிமெண்ட்டு கொஞ்சம் கொண்டு வந்துடலாம் சார். காமெடி கொண்டு வர்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சென்டிமெண்ட்டாவது சும்மா நல்லா இல்லைன்னா சும்மா அப்படி பார்த்து நிற்பான். காமெடி அறுத்துன்னு வச்சு திட்டுவான், ஏன்டா பிளேடு போடுறான்வான். ஆமாம், இல்லையா? காமெடி. கோவம் வரும் ஜனங்களுக்கு. அடுத்த ஜோக்கே நம்ம தப்பாக அடித்தோம்னா கோவம் வருது இல்லை, டேய் அறுக்காதரா அப்படின்றாங்கல்ல. அதான் சென்டிமெண்ட்டுக்கு காமெடி ரொம்ப ரிஸ்க்கு. அதுமாதிரி ஒரு காமெடி 2 தடவை சொன்னால் சிரிப்பான். அழுகுறது 2 தடவை அழுதோட பார்த்துட்டு இருப்பான். காமெடி அதே காமெடி திருப்பி சொல்லிப்பார், டேய் உள்ளே போட்டுருவான். தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள். தேங்க்யூப்பா. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.